இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இதை அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு சூட்சமம் மட்டுமல்ல, நேர்மையும் சத்தியமும் சொல்லித் தருகிறேன். உங்களுடன் பழகிய அனைத்து மனிதர்களிடமும் ஒரு உதவியை கேட்டு பாருங்க. நீங்கள் அதில் அவங்க என்னெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. குறிப்பாக பொருளாதார உதவியை கேட்பாருங்க. சரீர உதவியை கேட்கறத விட பொருளாதார உதவியை கேட்கும் பொழுது மனிதர்களுடைய அனைத்து சுபாவங்களையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் என்ன வாழ்ந்திருக்கீங்க, இவர்கள் இதயத்தில் நீங்கள் என்ன இடம் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய சுய ஒழுக்கத்தை அறிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு என்ன நிஜமான மரியாதை இந்த சமூகத்தில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதை அறிஞ்சு கொள்றதுக்காகவாவது உதவி கேளுங்கன்னு நான் சொல்லலை. ஏனென்றால் எந்த செயலை நீங்கள் செய்கிறீங்களோ அது திரும்பி வரும். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய குருநாதர் இயக்குனர் மகாராஜனிடம் நேர்மையாக இருந்தேன், சத்தியமாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன். இன்று எனக்கு ஒரு அவசர தேவை. நான் செய்த அந்த உழைப்பு இருக்கு பாருங்க, சத்தியம், நேர்மை, உண்மை, விசுவாசம், அது தானாக என் இல்லம் தேடி நேற்று இரவு ஏதோ ஒரு பொருளாதார உதவியை என்னை தேடி விரும்பி செய்ய வைக்கிறது. ஆக என்ன அது? உட்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற பழமொழிகள் சத்தியமானவை. அதனால நல்ல செயல்களை செய்யுங்க. நம்பி உள்ள உங்களுக்கு உண்மையா இருங்க, சத்தியமா இருங்க, நேர்மையா இருங்க. நேர்மை, சத்தியம், உண்மை, உழைப்பு, அர்ப்பணிப்புத்தன்மை செய்கிற வேலையில் சும்மா மேலோட்டமாக வேலை செய்யக்கூடாது. வேலை கொடுத்தா நான் ஒருத்தன் உங்களை நம்பி அப்படியே அர்ப்பணிக்கணும். அந்த வேலையை தியானம் மாதிரி செய்யணும். அந்த 8 மணி நேரம் ஒருவனுக்காக உழைக்கிறீங்கன்னா அவன் கொடுக்குற ஊதியத்துக்காக உழைக்கக்கூடாது. அந்த வேலையை ருசித்து அர்ப்பணித்து உழைக்கணும். செய்யுங்க. உங்களை தேடி உங்களுக்கானது கண்டிப்பாக வரும். கஷ்டப்படும் காலத்தில் இதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளலாம். நான் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டேன். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். நீங்கள் இதை புரிஞ்சிங்க. ஹாவ் எ நைஸ் டே. இன்னொரு வீடியோவை சந்திப்போம். கட் பண்ணிக்கலாம்.